ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோல்லு சோறு. இன்னைக்கு நம்ம கிச்சனில் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு ஹெல்த்தியான அருமையான சுவையில் ஆட்டு ஈரல் வச்சு ஒரு டேஸ்டியான கிரேவி செய்ய போகிறோம். இந்த ஆட்டு ஈரல் வறுவலாகவோ கிரேவியாகவோ செஞ்சு சாப்பிட்டு வரலாம். கிராமப்புறங்களில் இது சுட்டு சாப்பிடுவாங்க. ஹீமோக்ளோபின் லெவல் கம்மியாக இருக்கவங்க இப்படி செஞ்சு சாப்பிடுங்க. ரத்தம் நல்லா சுரக்க செய்யும். இது இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே ரொம்ப அட்டகாசமா இருக்கும். ஈரல் பிடிக்காதவங்க இப்படி செஞ்சு சாப்பிடுங்க. அப்புறம் அடிக்கடி செய்வீங்க. வாங்க இது எப்படி செய்யலாம், இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மாஸ்டர் கிரேவி ரெடி பண்ணிடலாம். சின்ன வெங்காயம் 25 பல் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி கட்டவிரல் முழுசும் போட்டுக்கோங்க. பூண்டு 20 பல், தனியாதூள் 3 டேபிள் ஸ்பூன், பச்சை மிளகாய் 3, லவங்கம் 7, பட்டை சின்னதா 2 துண்டு போட்டுக்கோங்க. சோம்பு 1/2 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன், காஞ்ச மிளகாய் 7, மஞ்சள் 1/2 டீஸ்பூன். எல்லாம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கடாய் நல்லா சூடானதும் எண்ணெய் 4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா ஃப்ரை பண்ணுங்க. பாருங்க, மசாலாவும் எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. நான் ஆட்டு ஈரல் 3/4 கிலோ நல்லா மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணி சுத்தம் செஞ்சு எடுத்திருக்கேன். இப்போ இந்த மசாலாவோட ஈரல் ஆட் பண்ணிடலாம். போட்டுட்டு நல்லா பெரட்டி விடுங்க. உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விடுங்க. மூடி போட்டு 15 நிமிஷம் போல நல்லா வேக விடுங்க. ஈரல்ல இருக்க தண்ணி வெளியாகிற வரைக்கும். பாருங்க, ஈரல்ல இருக்க தண்ணி நல்லா வெளியே வந்திருக்கு. மிக்சியில இருந்த மசாலாவை 1 கப் தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்து வச்சிருக்கேன். அதை ஆட் பண்ணிடலாம். நல்லா கலந்து விட்டு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ணிடலாம். முந்திரி 2, தேங்காய் 1/4 மூடி, கசகசா 1/2 டீஸ்பூன் போட்டு 1/2 கப் தண்ணி விட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த தேங்காய் பாலை கிரேவியில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விடுங்க.
5 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போது கொத்தமல்லி தழை 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிடலாம். மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணுங்க. கிரேவி நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும். பாருங்க, கிரேவி நல்லா ட்ரை ஆயிடுச்சு. உங்களுக்கு குழம்பா வேணும்னா நீங்க கொத்தமல்லி போட்ட உடனே இறக்கிடலாம். இப்போ நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டேஸ்டியான ஆட்டு ஈரல் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை பரிமாறிடலாம். இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.